ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஈடன்ஸ் ஒலிம்பிக் ரவுண்ட் அப் டிஎன் ரகு. நேற்றைய நாள் இந்தியாவுக்கு சர்ப்ரைஸாக ஒலிம்பிக்ஸில் ஒரு மெடல் கிடச்சிருக்குது. அமன் செராவத் ரெஸ்லிங்கில் பிரான்ஸ் மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இதை தாண்டி பார்த்தோன்னா வினேஷ் போகத் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அவங்க தரப்பில் அவங்களுக்கு இருக்கிற நியாயங்கள்லாம் சொல்லி எனக்கு மெடல் வேணும் அப்படிங்கிறத வாதமாக முன்வைக்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. அண்ட் இது போக நிறைய விஷயங்கள் இந்தியாவை தாண்டி வெளியே மற்ற நாடுகளுமே நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ரகு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க. வணக்கம் ரகு சார். வணக்கம் ராம். எதிர்பார்த்து கிடைக்காம சில வெற்றிகள் போயிட்டு இருந்துச்சு. பெருசா எதிரே பார்க்காம ஒரு சர்ப்ரைஸா ஒரு மெடல் கிடைச்சிருக்குது. இப்போ அமன் செராவத் ரெஸ்லிங்ல மெடல் வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ரெஸ்லிங் எங்க மெடல் இல்லாம போயிருமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் அமன் செராவத் சாதிச்சு காமிச்சிருக்கிறாரு. அமன் செராவத் அந்த வெற்றியை பத்தி சொல்லுங்களேன். அமனுடைய பிரான்ஸுக்கு அப்புறம் உங்க வணக்கத்திலே ஒரு 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 ஸ்ட்ரென்த் தெரியுது, ஒரு ஜோஷ் தெரியுது. எஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் நம்பிக்கை இருந்ததான்னு தெரியல. பட் சூப்பர் வின். பையனுக்கு 21 வயசு தான் ஆகுது. அது மட்டும் இல்ல, யங்கஸ்ட் ஒலிம்பிக் மெடலிஸ்ட் ஃபார் இந்தியா ஆயிருக்கிறார். இதுக்கு முன்னாடி அந்த பெருமையை PV சிந்து 2016 ரியோல சில்வர் ஜெயிச்சும் போது வச்சிருந்தாங்க. அவங்கள விட சில நாட்கள் இவர் எங்கங்கிறதுனால அந்த பெருமை கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் அமன் செராவத். அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் ரவுண்ட் ஆஃப் 16லயும் குவார்டர் ஃபைனல்லையும் டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டியில் ஜெயிச்சார். ஒரு பாயிண்ட் கூட ஆப்போனண்ட்டுக்கு கொடுக்கல. குவார்டர் ஃபைனல்ல ஒரு டாப் கிளாஸ் ஜாப்பனீஸ் ரெஸ்லர்ட்ட மாட்டிக்கிட்டாரு, சாரி செமிஃபைனல்ல. பட் இந்த பிளே ஆஃப்ல ரொம்ப சிறப்பாக விளையாண்டாருங்க. காமா இருந்தாரு, செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சாரு. அவரை பார்க்கும்போது யோகேஸ்வர் தத் இன் 2012, அதுக்கப்புறம் 2020ல நம்ம ரவிக்குமார் பெர்ஃபார்ம் பண்றத பார்க்குற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க சொன்ன மாதிரி ரெஸ்லிங்ல மெடல் இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருந்தது. ஏன்னா ரெஸ்லிங் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்போர்ட். முதல் இண்டிவிஜுவல் ஒலிம்பிக் மெடல் நம்மளுக்கு ரெஸ்லிங்ல தான் 1952 KD ஜாதவ். அதுக்கப்புறம் இப்போ ஒட்டுமொத்தமா 8 மெடல்ஸ் இருக்குது. ஸோ அதனால ரெஸ்லிங்க்கும் ஒரு நல்ல ஒரு அவுட்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப எளிய பின்னணியை கொண்டவராக தான் தெரிகிறாரு. ரொம்ப சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மா இருந்து இந்த ஒரு ரெஸ்லிங் ஸ்கூல்லேயே படிச்சுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அவரோட பின்னணியுமே ரொம்ப வியக்க வைக்கக்கூடியதா இருக்கு. அப்சல்யூட்லி. அவருடைய ரூமை காமிச்சாங்க, ரொம்ப எளிமையா இருந்தது. அதாவது ஒலிம்பிக் சாம்பியன்ஸ்னா அல்லது ஒலிம்பிக்ல மெடல் வாங்குறவங்கலாம் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கிற மாதிரி அது ஒரு வாசகம் இருந்தது. இஃப் இட் இஸ் ஈஸி எவ்ரி ஒன் வில் டூ இட் அப்படின்னு. இது ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்குறது அரிதிலும் அரிதான விஷயங்கிறதுனால அதுக்காக நீங்க சாக்ரிஃபைசஸ் எக்கச்சக்கமா செய்யணும். நம்ம வினேஷ் போகத் விவகாரத்துல நிறைய பேசிட்டு இருந்தோம். அதாவது ரெஸ்லிங் இஸ் நாட் ஃபார் தி வீக். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த். மென்டலியும் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது இல்லாம நீங்க ரெஸ்லிங் பார்க்கவே வர முடியாது. அது அப்புறம் எளிய பின்னணியிலிருந்து வரும்போது நிறைய பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கும். நல்ல வேலை கிடைக்குதா, நம்ம வசதியா இருக்க முடியுமா, அவங்க ரெஸ்லிங் செய்யறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ஹரியானால இந்த அக்காடா கல்ச்சர் இருக்கு, இந்த குரு சிஷ்யா பரம்பரை. ஆனா அது குரு சிஷ்யா பரம்பரை எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் திறமை இருந்தா அரவணைச்சுக்கிறது, ஏழ்மையான சூழ்நிலை வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது. அது வழியா நல்ல டேலண்ட் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மேல வராங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்லர் தான் அமன் போகட். நான் ரெஸ்லிங்கை பத்தி ஏன் இவ்வளவு கஷ்டம்னு சொல்றேன்னா, இன்னொரு பவுட்ல நார்வே அண்ட் ஜப்பான் விமன் செக்ஷன்ல பார்த்தோம். அற்புதமா விளையாடிட்டு இருந்தாங்க நார்வே. அதாவது செமிஃபைனல் வேற லெவல்ல இருந்தாங்க. ஜாப்பனீஸ் ரெஸ்லருக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவ்வளவு தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல லீடு இருக்கிற போது அந்த நார்வே ரெஸ்லர் என்ன பண்ணாங்க, இன்னொரு டேஞ்சரஸான மூவுக்கு போனாங்க. அதாவது ஹை ஸ்கோரிங் பாயிண்ட் பின் பண்ற மாதிரி ஒரு மூவுக்கு போனாங்க. அந்த மொமெண்டத்தையே பயன்படுத்தி அந்த ஜாப்பனீஸ் இவங்கள பின் பண்ணுவாங்க. ஸ்டன்னிங் ரிசல்ட். அதாவது அந்த பவுட்டை பார்த்த எல்லாரும் அசந்திருப்பாங்க. ஏன்னா வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிஞ்ச அந்த ஜாப்பனீஸ் வீராங்கனை ஒரு செகண்ட்ல அந்த ரிசல்ட்டை மாத்திருவாங்க. அதனால நீங்க ரெஸ்லிங் பவுட்ல கடைசி நொடி வரைக்கும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். நான் அமன் செராவத் போட்டியிலே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த அவருடைய ஆப்போனன்ட் பின்னுக்கு ட்ரை பண்ணாரு.
பாயிண்ட் டிஃபரன்ஸ் அதிகமாயிட்டதுனால ஏதாவது நம்ம வந்து அவரை முதுகை வந்து அந்த மேட்ல வச்சு அமுத்திடலான்னு பார்த்தாரு, முடியல. வந்து இவர் வந்து நம்ம நல்லா பொத்தி பாதுகாக்கணும். 2028 இவர் வந்து கோல்டு மெடல் ஹோப் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. என் டெபியூலையே இவ்வளோ காமா இவ்வளோ சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்றது சாதாரண விஷயம். வினேஷ் போகத் பத்தியுமே பேசணும். ரெஸ்லிங் பேசுறப்போ வினேஷ் போகத் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. நீதிமன்றத்துல 2 தரப்புலையும் வாக்குவாதங்கள் போய்கிட்டு இருக்குது. சாத்தியம் இருக்குமா வினேஷ் போகத் நினைக்கிறது நடக்கிறதுக்கு? சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட் 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இந்த ஸ்போர்ட்ல நடக்கிற பஞ்சாயத்துகளுக்கு ஒரு தீர்ப்பு சொல்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். இப்போ ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி கூட சில செலெக்ஷன் பிரச்சனை எல்லாம் இருந்தது சில நாடுகள்ல. அதெல்லாம் கூட வந்து கேஸுக்கு எடுத்துட்டு போய் சால்வ் பண்ணியிருக்காங்க. நான் தான் பெட்டர் பிளேயரு, என்ன செலக்ட் பண்ணாம அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க, அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தவறு, அதுல வந்து பயஸ் இருந்தது, வேணும்னு செலக்ட் பண்ணல, அல்லது அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தவறு, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஆர்கியூலாம் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல சில பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கேஸுடைய முடிவு வந்து பைண்டிங். அது எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷனுக்கும் எஸ் அங்கே போகலாம், அவங்களோட தீர்ப்பு நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது. ஆனால் ராம், எனக்கு இந்த வினேஷ் போகட் விவகாரத்தில் நீதி அதாவது அவங்களுக்கு மெடல் கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா ரூல்ஸ் ஆர் கிளியர்லி டிஃபைன்டு. 10 கிராம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிற போது நீங்க எதை பேஸ் பண்ணி, சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி, எமோஷனை பேஸ் பண்ணி கேட்கவே முடியாது. இப்போ நீங்க வந்து வினேஷ் போகத் வந்து ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்ணாங்க நாங்க சொல்ல முடியுமா? அல்லது இவங்கள ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க என்ன கேட்பாங்க? என்ன விதி மீறப்பட்டிருக்குன்னு கேட்பாங்க. அது இந்த எடைங்கிறது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ரெஸ்லிங், பாக்ஸிங், டைக்வாண்டோ, ஜூடோ எல்லாத்துலேயும் அந்த எடை தான் கிரிட்டிக்கலான விஷயம். அப்படி இருக்கிற போது அதை எப்படி ஓவர் டர்ன் பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சிஏஎஸ்க்கு போயிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஏன்னா 100 கிராம்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம். பட் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். 10 கிராம் அதிகமா இருந்தாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் தான் ரூல்ஸ் சொல்லுது. அதனால வந்து அவங்களுக்கு மெடல் கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இது ஒரு பிஆர் எக்ஸசைஸ். மேபி இந்த கவர்மெண்ட்டை நாங்க வந்து குற்ற உணர்ச்சி கூட அந்த அந்த பொண்ணு மற்ற ரெஸ்லர்ஸ்லாம் போராட்டம் பண்ணும்போது எதுவுமே செய்யலையே, இப்ப ஏதாவது செய்யற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கணும்னு செய்யற ஒரு ஷோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ வுட் பி சர்ப்ரைஸ்ட் இஃப் ஷி காட் தி சில்வர் மெடல். பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. இன்னொரு பக்கம் நேற்று இந்தியாவை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா 200 மீட்டர் ரேஷோ நடந்துருந்துச்சு. நோவா லைல்ஸ் எதிர்பார்த்தாங்க எல்லாரும், அவர் தான் வந்து வின் பண்ண போறாரு அப்படின்னு. பட் அவர் வந்து பிரான்ஸ் மெடல் தான் வின் பண்ணி இருக்கிறாரு. அந்த ரேஸை பத்தி சொல்லுங்களேன், என்ன சர்ப்ரைஸா இருந்துச்சு? ஏன்னா நோவா லைல்ஸ் தான் வந்து அவரோட ஒரு பலமான விஷயம்னா அந்த 200 மீட்டர் ரேஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அந்த ரேஸ்ல? அவரும் போல்ட் மாதிரி 200ல ரொம்ப ஸ்ட்ராங். இன்ஃபேக்ட் 200 கோல்டு கன்ஃபர்ம்டு, 100 வருமா வராதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் பாரிஸே வந்தாரு. ஏன்னா அவர் நேச்சுரல் 100 மீட்டர் ரன்னர் கிடையாது. 200ல அவருடைய நேச்சுரலான ரேஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 3 ஜெயிச்சிருக்கிறாரு. ஒரு அசத்தலான ரெக்கார்டு வச்சிருக்காரு. 100 இங்க ஜெயிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப க்ளோஸான ரேஸ்ல வந்து அவரு இஷேன் தாம்சன் பீட் பண்ணிட்டாரு. ஸோ கான்ஃபிடன்ஸ் இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏன் வந்து நோவா லைல்ஸ் பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவருடைய ஆட்டிடியூடு. நான் தான் அடுத்த ஷோமேன், நான் தான் அடுத்த போல்ட்டு, நான் ஜெயிச்சுட்டு வருவேன். அப்புறம் வந்து NBA ஜெயிச்சுட்டு என்னப்பா வேர்ல்ட் சாம்பியன் சொல்லிக்கிறீங்க, உங்க ஊர்லயே விளையாடுற டோர்னமெண்ட் என்ன வேர்ல்ட் சாம்பியன்ஸ்ன்றீங்க நீங்க பாஸ்கெட் பால்ல, இப்படிலாம் வந்து அவர் வந்து மனசு திறந்து பேசுவாரு. என்ட்ரியே வந்து ஒரு ஷோமேன் மாதிரி உள்ள நுழைவாரு. இப்ப நீங்க ஷோமேன் சொன்னா நீங்க ஸ்போர்ட்ல முகமது அலி பார்த்துருக்கீங்க, பயங்கரமா பேசுவாரு. ஆப்போனண்ட்டை வந்து ஒண்ணுமே கிடையாது, இவர் 2 ரவுண்ட்ல போவாரு, 4 ரவுண்ட்ல போவாருங்கிற லெவலுக்கு அவர் வந்து பேசுவாரு. வெயின்லயே வந்து பயங்கரமா ஆட்டிடியூட் காமிப்பாரு. அது பார்ட் ஆஃப் பாக்ஸிங். அந்த பாக்ஸிங் மாதிரி 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு வரலாறு இருக்கு. கால் லூயிஸ்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அமைதியா வந்துட்டு போவாரு, அந்த மாதிரி வேலையை முடிச்சுமா போவாரு. ஆனா இப்ப நீங்க போல்ட் வந்து அந்த இப்படி செய்வாரு. அப்புறம் அங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் கிட்ட பேசுவாரு, அவர் ஹைஃபை பண்ணுவாரு, முகத்துல பயங்கரமா நவரசம் காமிப்பாரு சிவாஜி மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து மேடும் சூப்பர் ஸ்டார். அது சந்தேகமே கிடையாது. போல்ட் மாதிரி ஒரு என்டர்டெய்னர், போல்ட் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அத்லெட்டிக்ஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது.
சும்மா நினைச்சு பாருங்க, போல்ட் வந்து வெறுமனே அந்த 100 மீட்டர் மட்டும் ஜெயிச்சு போனா எப்படி இருக்கும், எதுவுமே செய்யாம. அது அதை அவ்வளவு ஃபேமஸ் ஆக்கியிருக்காது அவரை. ஸோ அதே மாதிரி நம்ம வரணும்னு நினைச்சாரு நோவா லைல்ஸ். பட் அது நடக்கல. இப்படி அவர் பேசுறதுனாலயே அவருக்கு எதிராக உள்ளவங்களாம் சரி நம்ம இவரை பீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்க தூண்டும். அதுதான் செஞ்சிருக்கு. இப்ப நீங்க வந்து அந்த போட்ஸ்வானா நாட்டை சேர்ந்த வீரர் ஜெயிச்சாரு இல்லையா, அவரை தான் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஃபேஸ் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் ஆக முடியுமான்னு. அதெல்லாம் நான் ஆக முடியாது, ரொம்ப அரகண்டா பேசிட்டு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவரு தான் ஆக முடியும், அதுதான் நோவா லைல்ஸ் இருக்காரு. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் ரிசல்ட். 3வது இடம், 2வது இடம் கூட அவருக்கு பெட்னருக்கு தான் வந்திருக்கு, இன்னொரு அமெரிக்க வீரர். 3வது இடம் நைல்ஸுக்கு. அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ரிசல்ட். வந்து நோவா லைல்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கோவிட் இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அதனால ரிலே எல்லாம் கூட கலந்துக்கல. கோவிட் இருந்தா இதுலயும் கலந்துருக்க வேண்டாமே, மற்றவங்களுக்கு கூட அது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா. எல்லாரையும் அதுக்கப்புறம் ரேஸ் முடிஞ்ச உடனே கோல்டு மெடலிஸ்ட், சில்வர் மெடலிஸ்ட் எல்லாரையும் கட்டி அணைக்கிறாரு. அப்புறம் ரேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கோவிட் நான் டெஸ்ட் ஆயிருந்தது அப்படிங்கிறாரு. ஸோ இது ஒரு சரியான விஷயமா இல்ல. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இவ்வளோ ஒரு இன்டென்ஸான ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடியே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம், விலகி இருக்கலாம். ஓடிட்டு 3rd வந்ததுக்கு அப்புறம் சொல்றது இட் இஸ் லைக் இந்த ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய என்ன சொல்றது வேல்யூ கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தானே இருக்கு. ரியல் சாம்பியனா சொல்ல கூட போயிடலாம், அப்புறம் கூட சொல்லிக்கலாம். அது வந்து ஐ மீன் கோவிட் வந்து ஓட முடிஞ்சதுன்னா ஃபைன், நான் வந்து ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இல்ல. 3rd வந்திருக்காருல்ல, ஓடவே முடியாம 8வது வரல இல்லையா. பட் பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஒரு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் வந்து 100-200 ஐ திங்க் ரொம்ப வருடங்களுக்கு அப்புறம் வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. நானே நினைச்சிட்டு இருந்தேன் 100 ஜெயிச்சிட்டாரு, அப்ப 100% 200 ஜெயிச்சிடுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இட் வாஸ் நாட் டு பி. நாம இது முக்கியமான விஷயம், முதல் ஆப்பிரிக்கன் 200 மீட்டர் சாம்பியன். ஏன்னா ஆப்பிரிக்கால பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருந்தாங்க. வந்து நமீபியால இருந்து பிராங்கி ஃப்ரெடரிக்ஸ் ஒருத்தர் இருந்தாரு. அவரு வந்து மணப்பெண்ணுக்கு தோழி தான், எப்போதும் செகண்ட் தான் வருவாரு 90ஸ்ல. அதே மாதிரி இல்லாம இப்ப வந்து போட்ஸ்வானா வீரர் வந்து ஜெயிச்சது வந்து ஆப்பிரிக்காக்கே பெருமை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் சார் கண்டிப்பா கேட்கணும்னு நினைச்சேன். நேற்று வந்து ஒரு 2 பேர் பேசின விஷயம் சோசியல் மீடியா முழுக்க வைரலா போயிட்டு இருந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க நீங்களும். நீரஜ் சோப்ராவோட அம்மாவும் அர்ஷத் நதீமோட அம்மாவும் பேசினது. 2 பேரும் அவ்வளவு ஒரு 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 அன்போட பேசி இருக்கிறாங்க. இவங்க அர்ஷத் நதீமை தன்னோட மகன் மாதிரின்னு சொல்றதும், அவங்க நீரஜ் சோப்ரா அவங்களும் என்னோட மகன் மாதிரி தான் அப்படின்னு சொல்றது, அது ரொம்ப ஒரு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இப்படிதான் ஒரு ஒற்றுமையை வளர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல சார். பியூட்டிஃபுல்லா இருந்தது. இவங்களுக்கு ஒரு தங்க பதக்கம், அவங்களுக்கு ஒரு தங்க பதக்கம் கொடுத்துடலாம். ஜாவலின்ல 3 தங்கமா ஆயிட்டு போகுது, என்ன 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 குறைஞ்சிட்டு போகுது. அற்புதங்க, இதுதான் ஸ்போர்ட். மக்களை இணைக்கணும். வந்து அதுக்காக தான் ஸ்போர்ட்டே விளையாடுறோம். ஒரு ஃபேர் பிளேக்காக உள்ள போகிறோம், உண்மையா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம், வெற்றி தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், யாரோடையும் பகைமை பாராட்டமா இருக்கிறோம். அதுதான் ஸ்போர்ட். அதை வந்து அந்த அந்த ஸ்போர்ட்டோடைய ஸ்பிரிட்டை வந்து 2 பேரும் வெளியில கொண்டு வந்தாங்க. அது நேச்சுரலா இருந்தது. அதை வந்து யாருமே வந்து இது வந்து ஒரு போலியா இருந்தது, கேமராக்காக பேசுறாங்கன்னு சொல்லவே முடியாது. பியூட்டிஃபுல். ஏன்னா நதீமுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப புவர். இன்னும் அவரோட ட்ரெயின் பண்றதெல்லாம் பார்த்தா எப்படிப்பா ஒரு ஒலிம்பிக் சாம்பியன் ஆனாருன்னு தோணுதுங்க. நீங்க நீரஜ் சோப்ராக்காவது பரவாயில்ல, அவர் டேலண்ட்டுக்கு அப்புறம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம நிறைய வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் அவருக்கு. ஜெர்மன் கோச் வராரு, வந்து JSW அவரை தத்தெடுத்துக்கிறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. அவரு எந்த பேசிக் ஃபெசிலிட்டியுமே இல்லை. அப்புறம் கோல்டு வார் சமயத்துல ஒரு அத்லீட் சொல்லுவாரு, வந்து அமெரிக்கன் அத்லீட், நான் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் USSRக்கும் பிரச்சனை போகும்போது, நான் ஒலிம்பிக்ஸ்ல மெடல் ஜெயிச்சிட்டேன்னா ஒயிட் ஹவுஸ் வந்து கிரெம்லினை விட பெட்டர்னு கிடையாது. நான் எதிராளியை விட நல்லா பெட்டரா ஷூட் பண்ணேன், வேகமா ஸ்விம் பண்ணேன், வந்து நிறைய கோல்ஸ் அடிச்சேன், இதுதான் அர்த்தம். இதை வந்து பொலிட்டிக்கல் கேம் ஆக்காதீங்க, இது பியூர் ஸ்போர்ட். என் உழைப்பினால நான் ஜெயிக்கிறேன், அதனால அமெரிக்கா பெட்டர் தென் USSR நீங்க சொல்லாதீங்க. ஐ எம் பெட்டர் தென் மை ஆப்போனன்ட் என்னோட ஃபீல்ட்ல, அதோட நிறுத்திக்கிங்க அப்படிம்பாரு. உங்களோட அரசியல் கேம்ல எங்களை பகடைக்காயா பயன்படுத்தாதீங்க. அதே விஷயம் தான் நம்ம இங்க சொல்லணும். வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நல்லுறவு இல்லை, நல்லுறவு இருக்கணும் இல்லையா. இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து மிலிட்டரிக்கு அவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோம், நல்லுறவு இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லைன்னா நம்ம கொஞ்சம் குறைக்கலாம்ல. கல்வி சுகாதாரத்துக்கு அதை கொண்டு வரலாம்ல. நீங்க
இதுக்கே பாதுகாப்பு துறைக்கே இவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கிறது வந்து அஹ், யாருக்கு என்ன யூஸ்? கல்விக்கோ சுகாதாரத்துக்கோ உள்கட்டமைப்பையோ நீங்க மேம்படுத்த அதை செலவு பண்ணலாம். ஸோ ம். அந்த மாதிரி தான் நம்மளோட அப்ரோச் இருக்கணும். இது வந்து பாகிஸ்தானோட, அதாவது சில பேர் வேற யார்கிட்ட வேணாலும் தோத்துருக்கலாம், பாகிஸ்தான்காரர் தோத்துட்டாங்க, இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் ஸ்போர்ட்டுக்கு வந்து நாட் நெசசரி அட் ஆல். அதுதான் அவங்க அந்த ரெண்டு அம்மாக்களும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இதுக்காகத்தான் நம்ம வந்து ஸ்போர்ட் விளையாடுறோம், இதுக்காக தான் ஸ்போர்ட் பார்க்குறோம். வந்து அது உண்மையிலேயே வந்து ரெண்டு பேருமே சாம்பியன்ஸ். என் பையனை இவங்க சொல்றாங்க, அந்த பையனுக்காக நான் ப்ரே பண்ணேன்னு நதீமோட அம்மா சொல்றாங்க. அது நீரஜ் சோப்ராவும் நதியுமே அதுக்கு ஒரு காரணம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஃபிரிக்ஷன் இருந்தது, ஒரு போட்டி இருக்குது, வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்தது. அப்படின்னா அவங்க அம்மாக்களுக்கும் அது வந்து அதை தாண்டி வந்து அவங்களால ஒரு அன்பு காமிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த அதுக்கு முக்கியமான காரணம் நீரஜும் நதீமும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க அம்மாக்களும் வந்து டூப்ளிகேட் பண்றாங்க. ஆமா, 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஸ்பான்சர்ஸ் இல்ல அப்படின்னு வந்து அர்ஷத் வந்து பேசுறப்போ, அர்ஷத்துக்கு சப்போர்ட்டா ஸ்பான்சர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து குரல் கொடுத்தது நீரஜ் சோப்ரா தான் குரல் கொடுத்திருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது கண்டிப்பா இயல்பாவே ஒரு ஒரு பாண்டிங் வந்து வந்துடுது இல்லையா? ஆமா. அதாவது இங்க நம்ம நாட்டுல இப்ப வந்து மத உணர்வுகளை வந்து பயன்படுத்தி மக்களை பிரிக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. 10-15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. வந்து அந்த காலகட்டத்துல ஒருத்தர் வந்து ஒரு 2 அத்லீட்ஸும் அவங்களுடைய ஃபேமிலியும் இந்த பாண்டிங் செய்யறது வந்து நாட்டுக்கே ஒரு மெசேஜ். மனிதன் தான் ஏன் முக்கியம், கோல்டு சில்வர்லாம் இருக்கட்டும், இந்த பரஸ்பர அன்பு அது நம்ம வந்து அதுல இருந்து கத்துக்கணும். மீரஜுக்கு வெள்ளி வாங்குறது வருத்தமா இருக்கும். ஏன்னா அவர் டிஃபெண்டிங் சாம்பியன், எல்லா குளோபல் ஈவெண்ட்ஸ்லயும் கோல்டு வாங்கியிருக்காரு. அந்த வருத்தம் இஸ் ஃபைன். 90 மீட்டர் தாண்டணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கும், அதெல்லாம் பர்ஃபெக்ட்லி ரைட். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கசப்புணர்வு இல்லாம ஆப்போனண்டோட போய் பழகிறது உண்மையிலே வந்து ஒன் ஆஃப் தி ஹைலைட்ஸ். நீங்க இதுல சொல்லலாம், ஒலிம்பிக்ஸ்ல நம்ம எதிர்பார்த்த 10 மெடல் வரல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற போது இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ஒரு 4 மெடலுக்கு சமம் அப்படியே சொல்லலாம்.